Next topic is propagation of errors. Propagation of errors வந்து நம்ம என்ன பண்றோம்னா 4 டாபிக்ல படிக்க போறோம். One is plus, sum, then second one is difference, third one is multiplication அல்லது product, fourth one is division. ஸோ இந்த 4 டைப்பில் வந்து நம்ம ப்ரோபகேஷன் ஆஃப் எரர்ஸை படிக்க போகிறோம். பிஃபோர் தட் வாட் இஸ் ப்ரோபகேஷன் ஆஃப் எரர்ஸ் அப்படின்னு பார்ப்போம். A number of measured quantities may be involved in the final calculation of an experiment. So first நாம் பார்க்குறது error in the sum of two quantities. So error in the sum of two quantities பாருங்க, del A and del Bங்கிறது என்ன அப்படின்னாக்கா absolute errors into quantities. there is AB அப்படிங்கிற ரெண்டு quantities உடைய error தான் வந்து del A and del B. So measured value of A is equal to இப்போ 5.7 இருக்கக்கூடிய ஒரு உண்மையான வேல்யூவை நம்ம 5.8 ஃபீட்னு எழுதி மெஷர் பண்ணியிருக்கிறோம். இது எப்படி எழுதுனா 5.7 ப்ளஸ் 0.1 கரெக்டாக. இப்போ 5.7 அப்படிங்கிறது ஏ ப்ளஸ் 0.1 அப்படிங்கிறது நாம் செஞ்ச எரர், அதுதான் வந்து டெல் ஏ. ஸோ இது ப்ளஸ்ஸாக இருந்தால் அப்படி எழுதியிருக்கிறோம். ஒருவேளை அது 6ன்னு வந்து இருந்ததுன்னா இங்கே என்ன போட்டிருக்கணும் மைனஸ். ஸோ ஜென்ரலாக வந்து ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி மெஷர்டு வேல்யூ ஆஃப் பி ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் பி. ஸோ இது என்ன பண்ணுறோம், நம்ம ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு இசட்னு எடுத்துக்கிறோம். ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கிறோம், இசட்னு எடுத்துக்கிறோம். அப்போது இசட் அப்படிங்கிறது அதனுடைய வேல்யூ அப்படின்னா டெல் இசட்டுங்கிறது அதனுடைய எரர் தானே. எப்படி ஏங்கிறது ஒரு வேல்யூ ஒரு குவான்டிட்டி அப்படின்னாக்கா டெல் ஏங்கிறது அதனுடைய எரர் இருக்கக்கூடிய வேல்யூ. ஸோ அது மாதிரி டெல் இசட் இஸ் த எரர் ஆஃப் இசட். அது ப்ளஸ்ஸாக இருக்கலாம் மைனஸாக இருக்கலாம். அப்போ அதை எழுதும்போது எப்படி எழுதணும் பாருங்கள், டெல் இசட் ப்ளஸ் டெல் இசட் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் டெல் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் டெல் பி. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே போட்டோம்னா என்ன பண்ணிருக்குங்க, ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கணுமா. பாருங்க இங்கே என்ன வரும், ப்ளஸ் ஆர் மைனஸ்னு வரும், ரைட். தென் நம்ம ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ ப்ளஸ் டெல் பி எப்படி மாற்றி எழுதுனாலையா. இசட் ஈக்குவல் என்ன வச்சுருக்கிறோம், ஏ ப்ளஸ் பின்னு வச்சுருக்கிறோமா. ஸோ திஸ் இஸ் கால்டு பி, தென் திஸ் பிகம்ஸ் del A plus del B, n equal to Z plus del Z equal to. So we can cancel this. So del Z is equal to this del A plus del B. So this is called error in the sum of two quantities. So the maximum possible error in the sum of two quantities is equal to the maximum possible errors. Sum of two quantities equal to the absolute errors in the individual quantities. This is called absolute errors in the individual quantity. இதனுடைய சம்முக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே. எரர் இன் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ். ஸோ டெல் ஏ அண்ட் டெல் பி அப்படிங்கிறது டூ அப்சல்யூட் எரர்ஸ். இதில் இருக்கிறது அப்படியே தான், இது ஜஸ்ட்டு மைனஸ் பண்ணுறோம். இங்கே ப்ளஸ் பண்ணியிருக்கிறோம், இங்கே என்ன பண்ணியிருக்கிறோம் மைனஸ். ஸோ இசட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் பி. ஸோ இதில் காமனாக இருக்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் சிம்பிளி பண்ணிக்கலாம். ஏ மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ மைனஸ் ஆர் ப்ளஸ்ன்னு போடலாம், ப்ளஸ் ஆர் மைனஸ்னு போடலாம் திஸ் வேல்யூ. ஸோ ஏ மைனஸ் பி அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கலாம், நம்ம இசட் எடுத்துக்கலாமா, ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ. இது ஏன் மைனஸ் ஆர் ப்ளஸ்ன்னு போட்டிருக்கோன்னு தெரியுதா உங்களுக்கு, மைனஸ் எங்கே இருக்குது பாருங்க, பாருங்க இது. ஒன் செகண்ட் ஐ எம் கோயிங் டு ரைட் திஸ் ஸ்டெப். That is A plus del A minus B plus or minus del B. ஸோ இது நம்ம அப்படியே ப்ராக்கெட்ஸ் ரிமூவ் பண்ணும்போது இந்த மைனஸ் இன்ட்டு பிக்கு மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் பி. ஸோ இதை இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடும், அப்போ டெல் பி. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஏ மைனஸ் பி, ஓகேவா, ஏ மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ்
என்ன வரும்? டெல் ஏ இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும் இல்லையா? இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ மைனஸ் ஆர் ப்ளஸ் டெல் பி. ஓகேவா? அப்போ இது என்ன பண்ணலாம்? மைனஸ் ஆர் ப்ளஸ் அப்படிங்கிறனாலும் சரி ப்ளஸ் ஆர் எல்லாம் காமன் தான். அப்போ டெல் ஏ ப்ளஸ் டெல் பின்னு எழுதிக்கலாமா? என்ன ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. தட் இஸ் இசட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பிங்கிறது இசட் தானே, ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ ப்ளஸ் டெல் பி. ஸோ இதில் இந்த இசட் கேன்சல் ஆயிடுது. ஸோ டெல் இசட் ஈக்குவல் டு டெல் ஏ ப்ளஸ் டெல் பி. இங்கேயும் பாருங்கள் இதனுடைய வேல்யூ என்ன இருக்குது? சேமாக வந்திருக்கா? ஸோ த மேக்ஸிமம் எரர் இன் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த அப்சல்யூட் எரர்ஸ் இன் த இண்டிவிஜுவல் குவான்டிட்டி. ஸோ மைனஸ் பண்ண டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் சரி சம்மாக இருந்தாலும் சரி நம்ம என்ன பண்ணிக்கணும்? அதனுடைய டிஃப்ரென்ஸை ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் நாம் பார்க்குறது ப்ராடக்ட். ப்ராடக்ட் அப்படின்னு என்னது? மல்டிப்ளை பண்ணுறது, அவ்வளோதான். இசட்டை இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்? இசட் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் பின்னு வச்சோம். அப்புறம் இசட் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பின்னு வச்சோம். இங்கே என்ன வச்சுருக்கிறோம்? இசட் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பின்னு வைக்கிறோம், அவ்வளோதான். திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ். ஓகேவா? தென் இசட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ இன்ட்டு போட்டிருக்கும் பாருங்க, இன்ட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் பி. ஸோ என்ன பண்ணணும்? அதுக்கு எழுதுகிறேன். ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ இன்ட்டு பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் பி. ஸோ we have to find the product of these two terms. ஸோ இப்படி மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா? then a into b equal to ab. next plus or minus a into del b plus or minus b into del a plus or minus del a into del b, which is equal to என்னது? z plus or minus del z இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? z ஈக்குவல் என்ன போட்டுருக்கு பாருங்க, z ஈக்குவல் டு ஏபி. இப்போ பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடை இசட்டாலையும் ரைட் ஹேண்ட் சைடை ஏபி ஆகி டிவைட் பண்ணலாம். ஏபி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ இன்ட்டு டெல் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் பி இன்ட்டு டெல் ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ இன்ட்டு டெல் பி ஹோல் டிவைடட் பை ஏபி. ஏபி எப்படி வந்தது? இசட் ஈக்குவல் டு ஏபி. ஸோ இதை சிம்பிளை பண்ணும்போது ஏபி பை ஏபி இஸ் ஈக்குவல் டு இஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஈக்குவல் டு வராது, ஏ டெல் பி பை ஏபி ப்ளஸ் ஆர் மைனஸ் பி டெல் ஏ டிவைடட் பை ஏபி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ del b divided by ab. ஸோ எதையெல்லாம் கேன்சல் ஆகும் பார்த்தீங்கன்னா இது ஹோல் டேர்ம் அப்படியே என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். ஏ இதில் ஏ போயிடும், பி இதில் பி மட்டும் போகும். இதில் டெல் ஏ டெல் பின்னு இருக்கு, இங்கே ஏபின்னு இருக்கு. ஸோ வி கேனாட் கேன்சல். ஸோ நவ் வி கெட் தட் இஸ் 1 ப்ளஸ் டெல் பி பை பி ப்ளஸ் ஆர் மைனஸ், இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ பை ஏ plus or minus del A del B divided by AB. So del A del B is very small quantity. So multiply பண்ணும்போது இன்னுமே அதோட வேல்யூஸ் குறைவாகும். So we can neglect. It can be neglected. So என்ன ஆகும்? இந்த டேர்ம் ஃபுல்லாக எம்ப்ளைன் ஆகி போயிடுமா? இந்த டேர்மை ரிமூவ் பண்ணிடுறோம். பாருங்க இந்த டேர்ம் என்ன ஆகும்? Z by del z இருக்கிறது by z அப்போ which is equal to z cancelsனா 1 plus del z divided by z equal to இந்த வேல்யூ வந்துருக்குமா? இல்லை 1 plus del a by a plus or minus del b by b அப்படி வந்துருக்குமா?
ஸோ இந்த ஒன்று கேன்சல் பண்ணிடலாமா? அப்போது ஃபைனலாக we get del z by z equal to del a by a plus del b by b. நமக்கு இது வரை கிடைக்குது. So this is the final value to us. So maximum fractional error in the product of two quantities is equal to the sum of the fractional errors. Fractional errors means del a by a. Sum of the fractional errors in the individual quantities. So hope you understand. Next, division. So far வந்து நம்ம என்ன வச்சோம், z எப்படி வச்சுக்கிட்டோம், z first oneல sumல a plus b ன்னு வச்சோம். Differenceல z equal to a minus b இல்லையா? ப்ராடக்ட்ல z equal to ab. டிவிஷன்ல z equal to என்ன வைக்கணும், நம்ம a by b ன்னு வைக்கணும். ஸோ பாருங்க, z plus or minus the sum of errors. z plus or minus del z equal to நம்ம z equal வச்சுக்கிறோம், a by b ன்னு வச்சுக்கிறோம். அப்போ பாருங்க, z-க்கு பதிலாக z plus del z கண்டுபிடிச்சோம்னா z-க்கு பதிலாக a by b. அதே மாதிரி del z-க்கு என்ன பண்ணணும், del a divided by del b. ஓகேவா? ஸோ இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டால் இங்கே என்ன பண்ணணும், ப்ளஸ் ஆர் மைனஸ். அப்போ பாருங்க, z plus or minus del z equal to a plus or minus del a divided by b plus or minus del b. ஸோ மேல் இருக்கிறதுல ஏவை ரிமூவ் பண்ணுங்க, அப்படியே ரிமூவ் பண்ணால் we get, that is a வெளியில் போயிடுது இங்கிருந்து. அப்போ இந்த டைம் என்ன ஆகும், ஒன்றுன்னு வந்துடும். ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ. டெல் ஏக்கு பக்கத்தில் இருக்கிற ஏவை ரிமூவ் பண்ணிடக்கூடாது. டெல் ஏ அப்படிங்கிற ரெண்டுமே ஒரே குவான்டிட்டி, ஏ தனியாக கிடையாது. ஸோ டிவைடட் பை ஏன்னு போட்டுக்கணும், அப்போ தான் வேல்யூ மாறாது. அதே மாதிரி பியை ரிமூவ் பண்ணுறோம், we get ப்ளஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் பி பை பி. ஸோ இந்த டேர்மில் சொல்கிறோம் பாருங்க, இங்கே சொல்கிறோம் பாருங்க, ஏ பை பி 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ பை ஏ. இந்த டேர்ம் அப்படியே மேலே போகுது, பவர் 1. ஸோ மேலே போன என்ன ஆயிடுது, இன்வர்ஸ்னு ஆயிடுதா, இன்வர்ஸ்னு ஆயிடும். ஸோ நமக்கு இந்த ஃபார்முலாவை பயன்படுத்துகிறோம், 1 ப்ளஸ் எக்ஸ் பவர் n இஸ் ஈக்குவல் டு, அப்படியே இந்த பவரை இங்கே கொண்டு வந்து வச்சு எழுதிக்கலாம். அது மாதிரி பார்க்கும்போது இந்த மைனஸ் அப்படியே கீழே வந்துடுது. அப்போ 1 மைனஸ் ஆர் ப்ளஸ் டெல் பி பை பின்னு வந்துடும். பாருங்கள், 1 ப்ளஸ் ஆர் மைனஸ், இதில் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் del z by z equal to 1 plus or minus del a by a into 1 minus r plus del b by b. ஸோ முதல்ல மாதிரியே தான் நம்ம இந்த டைமையும் மல்டிப்ளை பண்ணணும். this and this, this and this, this and this. ஸோ மல்டிப்ளை பண்ணால் we can get like this. ஸோ முதல்ல பண்ண மாதிரியே தான் del a and del bங்கிறது அதோடைய வேல்யூ ரொம்ப லோவாக இருக்கும். மல்டிப்ளை பண்ணும்போது இன்னும் லோவாக இருந்ததுனால we can be neglected this value. ஸோ நமக்கு ரிமைனிங் வந்து நமக்கு கிடைக்கிறது பாருங்கள், என்ன வந்திருக்கும், இந்த டேர்மில் இருந்து z ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா z இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் z பை z. ஓகே, ஸோ இதில் பாருங்கள், டிவைடிங் போத் சைட்ஸ் பை zன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, நாங்கள் தனியாக எழுதுகிறேன். z ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் zலிருந்து z ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா z into 1 plus or minus del z by z இல்லையா, இங்கே z இல்லை அதனால் ஈக்குவல் டு இந்த டேர்ம் பாருங்கள், z எழுதியிருக்கிறோம். ஏன் மேலே இங்கே ஏ பை பின்னு இருக்குது இல்லையா, இதென்னு எழுதிக்கலாம், z எழுதிக்கலாமா, 1 plus or minus del a by a 1 minus or plus or minus del b by b. ஸோ இந்த z கேன்சல் ஆயிடுது. ஸோ நமக்கு கிடைக்கிறது வந்து del z by z ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் del a by a இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் del b by b. இதை நம்ம என்ன பண்ணோம், மல்டிப்ளை பண்ணோம், இந்த டேர்ம் இந்த டேர்ம். அப்போது 1 into 1 is equal to 1, then plus or minus 1 into del b by b equal to del b by b, then this and this 1 into del a by del a equal del a by a equal to del a by a plus or minus del a by
ஏ அதே மாதிரி del A by del B by B. ஸோ del A del Bங்கிறதோட ஸ்மாலஸ்ட் வேல்யூ அதை மல்டிப்ளை பண்ணும்போது அதோட வேல்யூ இன்னும் லோ ஆகும். அதனால் என்ன பண்ணலாம், we can neglect. ஸோ மீதி இங்கேயும் ஒன்றுக்கு இங்கேயும் ஒன்று இருக்குது, ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ del Z divided by Z equal to del A by A plus or minus del B by B. So this is required value. So see, the maximum fractional errors in Z is given by del Z by Z equal to del A by A plus del B by B. So definition சொல்லும்போது இது அப்படியே எழுத வேண்டியதான். The maximum fractional error in the quotient of two quantities is equal to the sum of their individual fractional errors. Sum of the individual fractional errors அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். So far we have learned 4 types of provocation of errors பார்த்திருக்கோம். One is error in the sum of two quantities, and the second one is error in the difference of two quantities, and third one is error in the product of two quantities, and fourth one is error in the division of two quantities அப்படிங்கிற ஹெட்டிங்ஸில் பார்த்துருக்குறோம். ஸோ இதில் கண்டிப்பாக வந்து ஒரு சம் உங்களுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ லாஸ்ட் இயர் கூட இதை கேட்டிருக்காங்க, அதாவது March 2020 வந்து இந்த இதில் ஒரு சம் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா கூட 1 or 2 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ we will meet in the next class. Thank you.